வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் ஜூன் 2024க்கு எப்படி ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது, ஜூன் 2024ல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்து, நீங்கள் எந்த ராசியில பிறந்திருந்தீங்கன்னா அந்தந்த தாக்கங்கள் கோச்சார முறையில உங்களுக்கு சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் வரப்போகுது நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியே புதன் உங்களுக்கு ரிஷபத்துலக்கு வருகிறார். ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க. அதே சமயத்தில் ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மீனத்தில் இது வரைக்கும் இருந்த செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அடுத்தது எப்போ ஒரு பயிற்சி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதி. ஜூன் 13ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்துல ஆட்சி பலத்தோட இருந்த சுக்கிரன் மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு மாறுகிறார். அதே சமயத்துல ஜூன் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுகிறார்கள். கடைசியாக ஜூன் கடைசி நாள் 30ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார். ஸோ இதுதான் மாத கிரகங்களாகிய சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் ஜூன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. குரு உங்களுக்கு நல்லா தெரியும், ரிஷபத்திலேயே நீடிச்சிருக்க போகிறார். அதே சமயத்துல மீனத்துல ராகு, கன்னியில கேது, கும்பத்துல உங்களுக்கு சனி நீடித்திருக்க போகிறார். ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு, ராகு, கேது, சனியில எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் ஜூன் மாதம் முழுதும் இல்லை. மாத கிரகங்கள் தான் இருக்க போகிறது. ஸோ அத்தகைய அமைப்பு இப்போ உங்களுடைய ராசிக்குள்ள எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவான பலனை தவிர இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, அதில் உங்களுடைய நீங்கள் பிறக்கிற ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக நீங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள் வேகமா நடக்குமா அல்லது டிலேவா நடக்குமா, சாதகங்கள் அதிகமாகுமா சாதகங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம மாத பலன்களை நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்கு ஜூன் 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாத கிரகங்களோட அமைப்பும் ஆண்டு கிரகத்தோட அமைப்பு வச்சு பார்க்கும் பொழுது ஜூன் 2ஆம் தேதியிலேயே உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே ஆட்சி பலம் பெறுகிறார். அது ஒரு நல்ல அமைப்பு தான். இது வரைக்கும் 12ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருந்த அமைப்புல இருந்து ஜூன் 2ஆம் தேதி, அதாவது அடுத்த ஒரு 29 நாட்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோடு உங்க ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அருமையான ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் அவர் சனியின் 3ஆம் பார்வை பெறுகிறார். பட் இருந்தாலும் ஆட்சி பலமா இருக்கிறப்போ உங்களுடைய வேலை, உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுல கொஞ்சம் சிரத்தையா செய்யக்கூடிய அமைப்பும், அந்த மாதிரி விஷயங்கள் அமைந்து உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சும் கிடைக்கக்கூடியது. சில விஷயங்கள் உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் செஞ்சுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அந்த ஒரு பலத்தை கண்டிப்பா அந்த செவ்வாய் ஆட்சி உங்களுக்கு கொடுத்துரும். அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு ஆல்ரெடி இருக்கிறார். சுக்கிரன், புதன், சூரியன், இந்த 4 கிரகங்கள் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற வாக்கு, குடும்பம், தனஸ்தானம், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து நல்ல ஒரு மேன்மையான ஒரு வரவை, இன்கம், வர வேண்டிய பணம், நீங்க பல மாதத்துக்கு முன்னாடி போன வருடங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட் திரும்பி பெற மாதிரி ஒரு அமைப்பும், அல்லது கடன் கொடுத்தது திரும்பி வரக்கூடிய வராத கடன் திரும்பி வர்ற மாதிரியும், கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ பெட்டரா இருக்கக்கூடிய அமைப்பு முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூன் 13, 14, 15 வரைக்கும் இருக்கு. ஏன்னா 15க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிரகமாக 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். சூரியன் 3ஆம் இடத்துக்கு போறார், புதன் 3ஆம் இடத்துக்கு ஜூன் 15ஆம் தேதி போறார், சுக்கிரன் 13ஆம் தேதியே 3ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம் தனஸ்தானாதிபதியே 3ஆம் இடத்துக்கு போய் நட்பு வீட்டுக்கு போனாலும் வேலை, தகவல் தொடர்பு, பேச்சு மூலமாக பண்றது, தகவல் ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட், சிறு பிரயாணங்கள் போன்ற சில விஷயங்களுக்குள்ள உங்களுக்கு ஃபோக்கஸ் போயிடும். வரவு பார்த்தீங்கன்னா முதல் 2 வீக்ஸ் ரொம்ப நல்ல வரவு இருக்க போகிறது. வராத கடன், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணுங்கிற ரிட்டர்ன்ஸ், அது மாதிரி விஷயங்கள், தொழிலதிபர்களுக்கு, எம்ப்ளாயீஸ்க்கு நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு,
இது வரைக்கும் நீங்கள் இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ண முடியாமல் இருந்ததெல்லாம் நல்ல ஒரு கிளைம் ஆகி வரக்கூடிய அமைப்பு, நல்லா கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூன் வந்து நல்லா இருக்குங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா புதன் ஆட்சி பலம் பெறுகிறார். நல்லாவே படிக்கக்கூடிய விஷயங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க, உயர்கல்விக்காக சில எக்ஸாம் எழுதுறவங்க, ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு நற்செய்தி, நல்ல ஒரு பலன், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப்லேயும் உண்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா மோர் லைக் இது மாதிரி இல்லத்தரசிகள், இன்வெஸ்ட் பண்றவங்க, தொழிலில் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பும், நல்ல நான் முதலே சொன்ன மாதிரி கேஷ் ஃப்ளோ, வரவுகள், குடும்பத்தில் சுப விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறதுங்க. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல ஒரு பலம் தான். 2ஆம் இடத்துல குரு நீடித்திருக்க போகிறார். 12ஆம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு விரயங்களை தடுக்க போகிறார். 6ஆம் இடத்துல வந்து கேது இருந்து உங்களுக்கு ஒரு மாதிரியான வெளிநாடு தொடர்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு இன்ரோட்ஸ், புது கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க, புது ஆர்டர்ஸ் கிடைச்சிது, புது கன்சைன்மெண்ட் அனுப்பிச்சுங்கிற மாதிரி சில நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய இது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அடுத்த வருஷமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுல ஜூன் மாசம் வந்து சில விஷயத்துக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க் கொடுக்கக்கூடிய, நீங்க அடுத்த லாங் டேர்மா பல வருடங்களுக்கு செய்யக்கூடிய சில பணிகளுக்கு வேணுங்கிற அஸ்திவாரம், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஆரம்ப கட்ட சில நடவடிக்கைகளை செய்து ஃபியூச்சர்ல நல்லாவே அது மூலமா ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக ஜூன் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கங்க, உபயோகப்படுத்திக்கங்க. அருமையான ஒரு பொற்காலமாக அமைகிறது. ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது நல்ல விஷயம். குடும்பம் அமையாம இருக்கிறவங்களுக்கு, சுப நிகழ்ச்சிகள் தடைகள் இருக்கிறவங்களுக்குலாம் சுப நிகழ்ச்சிகள் தடைகள் நீங்கி நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ வரும். வெளிநாடு வெளிமாநிலம் போகணுங்கிறவங்களுக்குலாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயத்துல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, அதாவது ஒரு கூட்டு தொழில் பண்றவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மாதத்தின் இறுதி பகுதி பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்புல இருக்கிறவங்க, இன்டர்நெட் மூலமா பண்றவங்க, சோசியல் மீடியால பண்றவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்க, மீடியா துறையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கட்டாயம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஜூன் மாதம் நீங்க நல்லா உபயோகப்படுத்திக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆலோசனை. நன்றி, வணக்கம்.